Hi and welcome back to our session. இங்கிலீஷ்ல செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டாபிக் கீழேயுமே. இன்னைக்கு அதோடைய கண்டினியூஷன் என்ன பார்க்கலாம்னா ஃபில்லர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபில்லர்ஸ்ல என்ன அப்படின்னா டபுள் ஃபில்லர்ஸ். ஸோ ஃபில்லர்ஸ்லேயே இந்த டபுள் ஃபில்லர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த செட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த 5 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றது நமக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். எதனால எப்பயும் சொல்ற மாதிரி தான் 2 blank இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஹிண்ட் வந்து ஒளிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் லாஜிக்கலா இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சிடும், இல்ல கிராமட்டிக்கலி இதுதான் வரும் அப்படிங்கறது நம்மள என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தி கவர்மெண்ட் மஸ்ட் என்ஷூர் எ டிரான்ஸ்பரண்ட் அண்ட் டேஷ். அப்ப என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் மஸ்ட் என்ன பண்ணணும், உறுதிப்படுத்திக்கணும். எதை உறுதிப்படுத்தணும்? டிரான்ஸ்பரண்ட், வெளியே தெரியுற மாதிரி, அண்ட் டேஷ் எஃபர்ட் ஃபார் ஃப்ரேமிங் எ நியூ லா. நியூ லாவை வந்து அவங்க ஃப்ரேம் பண்றப்ப என்ன பண்ணணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதே மாதிரி அந்த லா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ பாசிட்டிவ் வேர்டா. அப்ப பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த அண்ட் வந்ததுனால கண்டிப்பா இங்கேயும் என்னவா தான் இருக்கணும், அகெயின் ஒரு பாசிட்டிவ் வேர்டா தான் இருக்கணும். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல என்ன பண்ணிக்கலாம், நெகட்டிவா இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ எலிமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, இன்னோவேட்டிவ் இஸ் பாசிட்டிவ், கொலாபரேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னா கோஆபரேட்டிவ் மாதிரி தான், அதுவும் பாசிட்டிவ். ரெட்ரோஸ்பெக்ட் அப்படின்னா ரிலேட்டட் டு த பாஸ்ட், அதாவது பழங்காலத்து இது பழைய விஷயத்தோட தொடர்புடையது அப்படிங்கிறப்ப ரெட்ரோஸ்பெக்ட். ஓகே, எனக்கு அது தெரியல, விட்டுறலாம். பவர்ஃபுல்லா இருக்கணும், சரி ஓகே இருக்கட்டும். பட் இங்க இந்த இடத்துல பாருங்க, ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் இஸ் அ பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் இஸ் அ நெகட்டிவ் ஒன். அப்போ இந்த ஆப்ஷனை நான் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி சோ வேற என்ன வார்த்தைகள்லாம் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். The government must ensure a transparent law. அதே மாதிரி அந்த லா எப்படியும் இருக்கணும், கொலாபரேட்டிவ், கோஆபரேட்டிவா இருக்கணுமா, இல்ல இன்னோவேட்டிவா இருக்கணுமா, இல்ல ரெட்ரோஸ்பெக்டா இருக்கணுமா, அது பவர்ஃபுல்லா இருக்கணுமா. அப்ப பவர்ஃபுல் அப்படின்னா இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. which puts the environment and people at a dash. அப்போ ஒரு லா வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா அது பீப்புளுக்கோ என்விரான்மெண்ட்டுக்கோ இன்செக்யூர்டா இருக்குமா, கண்டிப்பா இருக்காது. அப்ப ஆப்ஷன் இ என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம், ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஃபோர்கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோர்கிரவுண்ட் மீன்ஸ் ப்ராமினன்ஸ், இட்ஸ் அ நவுன். அப்ப இந்த இடத்துல வருமா அப்படின்னா இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆப்ஷன் சியும் என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ரெட்ரோ அப்படின்னாலே ரெட்ரோ காலத்து விஷயங்கள் அப்படிங்கிறப்ப இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு பாஸ்ட். பாஸ்டுக்கும் லாக்கும் சம்பந்தம் இல்லை, இதையும் விட்டுறலாம். அந்த லா வந்து எனக்கு எப்படி இருக்க தேவையில்லை, இனோவேட்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி இருக்கணும், கொலாபரேட்டிவ், கோஆபரேட்டிவா இருக்கணும், எல்லாரும் ஒத்து போற மாதிரி இருக்கணும். சோ ஆப்ஷன் பி இஸ் மை கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Dash all doubts and fears regarding the COVID-19 vaccines. Union Health Minister Dr. Harshvardhan during the questionnaire in the Lok Sabha said there should be no misconception dash the vaccines. அப்போ அதாவது எல்லா டவுட்ஸையும் வச்சு பாக்குறப்போ, ஃபியர்ஸ வச்சு பாக்குறப்போ யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வேக்சினை பத்தி எந்த ஒரு தப்பான ஒரு மிஸ்கன்சம்ஷனுக்கும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விச் மீன்ஸ் சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு வேக்சின். அப்போ என்ன ஆப்ஷனை நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம், ப்ரொடியூசிங் வராது, அசைட் வராது, which means கனெக்ஷன் வராது, ரிலேட்டிங் தி வேக்சின் சொல்லி வராது, ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா ஓகே, அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. அப்போ ஈஸியா என்ன பண்ணிடலாம், அந்த செகண்ட் பிளாங்க வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, பில என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி வருதுன்னா ரிலேட்டட் டு சம்திங் தான் வந்திருக்கணும். அப்ப இங்க ப்ரிகாஷன் 2 மிஸ் ஆகுது. அப்ப கிராமட்டிக்கலி எனக்கு ஆப்ஷன் டி எலிமினேட் ஆயிரும். அப்ப ஆப்வியஸ்லி எனது ஆப்ஷன் இ மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு ஆப்ஷன். எந்த ஒரு டவுட்டும் இல்லாம ஆப்ஷன் இ நான் சூஸ் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? வித்தின் அ மினிட் நான் என்ன பண்ணிடுவேன், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The center dash Delhi High Court that WhatsApp must be dash from implementing its new privacy policy அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, சென்டர் வந்து என்ன பண்றாங்க, ஏதோ டெல்லி ஹைகோர்ட் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் என்ன பண்ண கூடாது, அந்த நியூ பிரைவசி பாலிசியை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்ல அப்படின்னா மஸ்ட் பி பெர்மிட்டட், அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட மேபி இருக்கலாம். சரி ஓகே, அப்ப இந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் ஈஸியா எலிமினேட் பண்ணலாம், இந்த செகண்ட் பிளாங்க வச்சு எதெல்லாம் எலிமினேட் பண்ணலாம், இந்த கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணிடலாம், கமென்ஸ்மெண்ட் எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா?
சோ கிராண்டட் ஃப்ரம் வருமா அல்லது பெர்மிட்டட் ஃப்ரம் வருமா? சரி ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் பிளாங்க பாருங்க. த சென்டர் டேஷ் டெல்லி ஹைகோர்ட். சென்டர் என்ன பண்றாங்க, டெல்லி ஹைகோர்ட் கிட்ட என்ன பண்றாங்க, எஸ் ரெக்வெஸ்ட் பண்றாங்க, எஸ் மேபி வரலாம். இல்ல அப்படின்னா டினை பண்றாங்கன்னு சொல்லி வருமா? சென்டர் வந்து சொல்றாங்க இது அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்படிங்கிறப்ப டினையிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கண்டிப்பா எனக்கு வராது. அப்ப எய்தர் ஏஆ இருக்கணும், இல்ல அப்படின்னா சிஆ இருக்கணும். என்னது இந்த இடத்துல மஸ்ட் பி அப்படிங்கிறப்ப அதை கண்டிப்பா அவங்க பண்ணணும். அப்ப சென்டர் என்ன பண்றாங்க, டெல்லி ஹைகோர்ட்டை அர்ஜ் பண்றாங்க. ஓகேவா, தே ஆர் நாட் ரெக்வெஸ்டிங், தே ஆர் அர்ஜிங். ஓகேவா, சோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். அது மட்டும் இல்லாம இது இருந்து அப்படின்னு சொல்லி வர்றப்ப தே ஷுட் ரெஸ்ட்ரைன்ட் ஃப்ரம். ஓகேவா, இது அவங்க நியூ பிரைவசி பாலிசியை பண்றதுல இருந்து தடுக்கணும். அப்படிங்கிறப்ப ரெஸ்ட்ரைன்ட் அப்படிங்கறதா எனக்கு கரெக்டா இருக்கும். சோ ஆப்ஷன் சி இஸ் மை ஒன்லி ஆன்சர். எந்த ஒரு டவுட்டும் தேவையில்ல இந்த இடத்துல. restrained from அப்படிங்கிறது இட்ஸ் phrasal verb. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா to prevent from something, to stop doing that அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்த கொஸ்டின். The video shows the elephant dash down a crowded street as a group of people chase the animal while laughing and dash அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, அப்போ while laughing and dash chase the animal while laughing and dash அப்படின்னா ஏதோ என்ன பண்றாங்க, சம்திங் ரிலேட்டட் டு காமிக்கா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப லாஃபிங் அப்படின்னு சொல்லி வர்றப்ப அதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு வார்த்தை என்னது, அண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. சோ அண்ட வச்சு ரெண்டு வார்த்தையை கனெக்ட் பண்றாங்க வெர்பு அப்படின்னா, இங்க பாஸ்ட் டென்ஸ்னா இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் தான், இங்க பிரசன்ட் டென்ஸ்னா இங்கேயும் பிரசன்ட் டென்ஸ் தான். அப்ப இங்க கண்டினியூஸ் அப்படின்னா இங்கேயும் என்னதான் வரணும், எனக்கு கண்டினியூஸ் தான் வரணும். அப்ப ஆப்ஷன் ஏ அண்ட் சி ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். லாஃபிங் அப்படின்னா சிரிக்கிறது. அப்ப அண்ட் ஃபாலோ பண்ணி என்னதான் வரணும், சம்திங் ரிலேட்டட் டு லாஃபிங் தான் வரணும். அப்ப விச் இஸ் எந்த ஆப்ஷன் ஆப்வியஸா எனக்கு வரும், ஆப்ஷன் டி மட்டும் தான் வரும். எந்த ஒரு டவுட்டும் இந்த இடத்துல வேண்டாம். சரிங்களா, வீடியோ ஷோஸ் த எலிஃபண்ட் ரன்னிங் டவுன் அ கிரவுட் ஸ்ட்ரீட். அங்க போகுது ஓடுது அப்படிங்கிறப்ப ரன்னிங். கிரீப்பிங் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்னப்பா மீனிங், கிரீப்பிங் கிரீப்பிங் அப்படின்னா மூவ் ஸ்லோலி. ஓகேவா, டு மூவ் ஸ்லோலி, மூவ் ஸ்லோலி. கிரீப்பிங் அப்படின்னா மூவ் ஸ்லோலி. அது மாதிரி சாட்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுவும் இந்த கிக்லிங் தான், அதுவும் இந்த கிகிள்டும் எனக்கு சினோனிம் தான். கண்டிப்பா வீடியோ ஷோஸ் த எலிஃபண்ட் பிரேக் டவுன் அ கிரவுடட் ஸ்ட்ரீட் வராது. கண்டிப்பா என்னது, அது ஓடுது அந்த பக்கமா போகுது அப்படிங்கிறப்ப we should use running. இதுவுமே எந்த டவுட்டும் இல்லாம ஆப்ஷன் டி ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். சோ அடுத்து 5th question. Security dash have been deployed in southeast Delhi's Harijan Basti in Sarai Kalehan after a mob dash attacked the house of a 22-year-old man for marrying a woman from another community. சரி ஓகே, என்ன சொல்றாங்க, செக்யூரிட்டி என்ன இதுல ஜஸ்ட் வாசிச்சு பாக்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏதோ ஒரு கலவரம் மாதிரி ஆயிருக்கு. அதனால அந்த ஏரியால என்ன பண்றாங்க, செக்யூரிட்டிய வந்து அந்த இடத்துல அப்ளை பண்றாங்க, செக்யூரிட்டி பீப்புளை வந்து குடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப எந்த ஒரு டவுட்டும் இல்லாம செக்யூரிட்டி யாரு, செக்யூரிட்டி பர்சனல்ஸ் தான். ஓகேவா, செக்யூரிட்டி பர்சனல்ஸ் ஆப்ஷன் பி மட்டும் தான் வரும். எதனால செக்யூரிட்டி பர்சனல்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பர்சனல்ஸ் இந்த சென்ஸ் எம்ப்ளாயிஸ் அல்ல அப்படின்னா ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்கேஸ் இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ் ஆப்ஷனை போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரூத்ன்றது எனக்கு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா ப்ரூட்டுவல் அட்டாக்டு கிடையாது, வெர்பு இருக்கு அப்படின்னா அட்டாக்ன்றது எனக்கு வெர்பு, அதை குவாலிஃபை பண்ண கண்டிப்பா அட்வெர்பு தான் வேணும். அப்ப ஆப்ஷன் இயும் நான் என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இருக்கிற 3 ஆப்ஷன்ல எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். எதனால அப்படிங்கிறப்போ செக்யூரிட்டி பீப்புளை வந்து அங்க அப்ளை பண்ணிருக்காங்க, டெப்ளாய் பண்ணிருக்காங்க அப்படின்னா செக்யூரிட்டி பர்சனல்ஸ். ஓகேவா, செக்யூரிட்டி பர்சனல் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன மீனிங்னா ஒர்க் ஃபோர்ஸ். சோ பி ஆப்ஷனையும் என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல 5th கொஸ்டினையும் நம்ம போட்டாச்சு. அடுத்த 6th கொஸ்டின் பாருங்க. Teachers must dash teaching materials to enable issues to be investigated from a wide variety of perspectives locally dash and internationally. அப்போ லோக்கல் சொல்றாங்க, இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா நடுவில் என்ன வந்திருக்கணும், நேஷனலி. ஓகேவா, சோ ஆப்ஷன் சி இஸ் மை ஒன்லி ஆப்ஷன்.
கரெக்ட் ஆன்சர், ஈஸியா போட்டுடலாம். லோக்கலி அப்படின்னு சொல்றாங்க, டேஷ் அண்ட் இன்டர்நேஷனலின்னு சொல்றாங்க, எல்லாமே எல்ஒய்ல முடிஞ்சிருக்கு. அப்ப என்னோட ஆப்ஷன் எல்ஒய்ல தான் முடியணும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிடலாம், பி எலிமினேட் பண்ணிடலாம், டி எலிமினேட் பண்ணிடலாம், இ எலிமினேட் பண்ணிடலாம், ஏவையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப எல்லாமே எல்ஒய்ல இருக்கிறப்ப இந்த பிளாங்கும் எனக்கு எல்ஒய்ல தான் வேணும். அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் சி மட்டும் தான். ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம், கிராமட்டிக்கலாவும் முடிச்சிடலாம், லாஜிக்கலாவும் போட்டுடலாம். 6th கொஸ்டின் பயங்கர ஈஸி, 6C ஆப்ஷன். அடுத்து 7th கொஸ்டின். The perception dash some readers is that the newspaper had resorted. அதாவது பெர்செப்ஷன் அப்படிங்கிறப்போ இட்ஸ் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். யாருக்கு மத்தியில அப்படின்னா ஒரு சில ரீடர்ஸுக்கு மத்தியில, ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சில ரீடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ இது சம் ரீடர்ஸ் அப்படிங்கிறப்போ இட் இன்வால்வ்ஸ் மோர் தென் 2 person. அப்போ அந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், மத்தியில், அவங்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப மத்தியில்னு சொல்லி வர்றப்ப என்னதான் யூஸ் பண்ணணும், கண்டிப்பா அமோங் தான் யூஸ் பண்ணணும். மித்த எல்லாத்தையுமே ஈஸியா எல்லாம் பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அனௌன்ஸ்டா ரிப்போர்ட்டிங்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 2 cases. One is not naming a senior police officer in a sexual harassment case and the other is other in not dash about shrinking academic freedom அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, அண்ட்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா, அண்டுக்கு முன்னாடி இங்க என்ன வெர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க, நேமிங் அப்படின்னு சொல்லி ஜெரண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அண்டுக்கு அப்புறமா எனக்கு என்னதான் வரணும், ஜெரண்ட் தான் வரணும். அப்ப ஆப்வியஸ்லி ஆப்ஷன் இ இஸ் மை ரைட் ஆன்சர். முடிஞ்சுச்சா, ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. பெர்செப்ஷன் அப்படிங்கிறது கண்ணோட்டம், சம் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால ஒரு சிலருக்கு மத்தியில அப்படின்னு சொல்லி சொல்லணும். மத்தியில் அப்படின்னு சொல்லி வர்றப்ப கண்டிப்பா என்னதான் யூஸ் பண்ணணும், அமௌண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்ப பிசிடி ஆப்ஷனை ஈஸியா எலிமினேட் பண்ணியாச்சு. இருக்கிற 2 ஆப்ஷன் ஏ அண்ட் இ மட்டும் தான். அடுத்து செகண்ட் பிளாங்க பாக்குறேன். செகண்ட் பிளாங்ல இங்க அண்டுன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி யூஸ் பண்ண வெர்பு எனக்கு எப்படி இருக்கு, ஜெரண்ட்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி என்னதான் வரணும், ஜெரண்ட் மட்டும் தான் வரணும். அப்ப ஆப்ஷன் ஏவும் நான் என்ன பண்ணிட்டேன், எலிமினேட் பண்ணிட்டேன். சோ ஆப்ஷன் இ இஸ் மை ரைட் ஆன்சர். சோ இது வரைக்கும் 7th கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 7 கொஸ்டின்ஸ் வரைக்குமே நம்ம சால்வ் பண்ணி பார்த்தாச்சு. எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி தர முடியுமோ, எந்த அளவுக்கு ஈஸியா நம்ம சால்வ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. அப்ப 8th கொஸ்டினை அதே மாதிரி நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஹிண்ட் தெரியுதான்னு சொல்லி பாருங்க. ஆன்சரை வந்து கெஸ் பண்ணுங்க. ஓகேவா, இங்கிலீஷோட பியூட்டியே கெஸ் பண்றதுதான். பட் அந்த கெஸ்ஸிங் கரெக்டா இருக்கணும். எல்லா கிளாஸ்லயுமே இந்த லைனை நான் சொல்லிடுவேன். சோ நீங்களும் கெஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. Hope this session is useful and thank you for watching.